எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மத ஒற்றுமைக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தலைப்பு கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, 2014 இருந்து இன்றைக்கு 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருடங்களாக ஊபி, மாப்பி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இது மாதிரியான மாநிலங்களில் இஸ்லாமியர்களாக வாழ முடியுதா என்று சொன்னால் வாழ முடியவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் வாழ முடியலன்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் எங்கேயாவது ஒரு கோயிலையோ அல்லது ஒரு பொது இடங்களிலேயோ தனக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை ஏதாவது சொல்லி அந்த கோயில் பிரச்சனை தலையிட்டார்களா என்று சொன்னால் இல்லை. ஆனா மாட்டுக்கறி வச்சிருந்தாலும் சொல்லி அடிச்சு போடுறாங்க. அப்பெல்லாம் என்ன காரணம் இருக்கு? அதுக்கு பின்புலம் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வேரோடும் நேரடி மண்ணோடும் அகற்ற வேண்டும் என்ற முழு கருத்து தான். அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாம் அது எதை போதிக்குது? அன்பையும் அறனையும் நட்பையும் சகோதரத்தையும் போதிக்கிறது. இதுதான் அங்கே உள்ள பிரச்சனையா தான். பிரச்சனை என்ன? இஸ்லாம் அன்பை சொல்றது, அறிவை சொல்றது. இது வேற ஒன்றும் பாத்தீங்கன்னு சொன்னா, சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வந்திருக்காங்க, இஸ்லாமாவில் இருக்காங்க, இந்துக்கள் வந்திருக்காங்க, கிறிஸ்தவர் வந்திருக்காங்க. நீங்க பல எக்ஸாம்பிளுக்கு இஸ்லாமிய உட்படுதான் சொல்றேன். குர்ஆனுடைய தமிழாக்கத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. தமிழாக்கத்தை நீங்க படிச்சு பார்த்தால உங்களுக்கு என்ன செய்ய உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு சந்தேகம். அப்ப பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்க? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு என்ன செய்றாங்க? பிரித்து போறாங்க. பிரிக்கிறாங்க. அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆயிடும். அங்கிருந்து போறாங்க. அப்படி போகும்போது மதீனாவில் முதல் முறையாக அவங்க செஞ்ச முதல் காரியம், மதீனாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கையும் யூதர்களுக்கையும் ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. என்ன ஒப்பந்தம்? லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அந்த வார்த்தை அப்பதான் வருது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. உங்கள் மார்க்கத்துக்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம், எங்கள் மார்க்கத்துக்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம். உங்கள் மார்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நாங்கள் நின்று செய்து கொடுப்போம். அதே மாதிரி எங்கள் மார்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நீங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முதலாக உடன்படிக்கை செய்யப்பட்டது. அப்ப என்ன என்ன தெரியுது? நீயும் கிறிஸ்தவனா இருந்துக்க இருந்துக்க, யூதனா இருந்துக்க இருந்துக்க, நான் இஸ்லாமியனா இருக்கிறேன்னா இருந்துக்கிறேன். இதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதைத்தான் என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் முதலாக கொண்டு வராங்க. மத நல்லிணக்கத்தை எங்க கொண்டு வராங்க? மதீனாவுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை வருது? முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவருக்கு பிரச்சனை வரும்போது அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யறாங்க? நீதியை சொன்னாங்க. நீதியை வருகிறது இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வருகிற வர இருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாங்க? நீதியை மட்டும்தான் சொன்னாங்க. நீதியை சொல்லி என்ன சொல்றாங்க?